ஜானு, ஆ, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நம்ம நினைச்சதெல்லாம் நினைச்ச மாதிரியே நடக்குமான்னு சந்தேகமா இருக்கு விவேக். ஏன் ஜானு? நம்ம எல்லாரும் மித்ரா மாமா கிட்ட மாற்றம் வரணும்னு தான் இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம செய்யறது அக்காவோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வரும்னு பயமா இருக்கு. நீ சொன்னது கரெக்ட் தான் ஜானு. முகூர்த்த நேரம் வர நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணமும் நடந்துரும். அதுக்குள்ள அண்ணன் தான் மனசை மாத்திக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். இதெல்லாம் நடக்குமா இல்லையான்னு எனக்கும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு ஜானு. ஆனா பெரியப்பா இதை முழுசா நம்புறாரு. அவரோட அந்த நம்பிக்கைய நாமளும் நம்பலாமே. கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரியா? ஆமா, இந்த நேரத்துல அண்ணிய தனியா விட்டுட்டு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க நாமளே இவ்ளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னா அங்க அண்ணி எப்படி இருப்பாங்களோ என்னவோ. நீ முதல்ல அண்ணிக்கிட்ட போய் அவங்களுக்கு தைரியம் சொல்லு. சரி. எப்படிங்க இதெல்லாம்? எப்படின்னா எதை பத்தி கேக்குற? நம்ம வீட்ல எதுவும் நடக்காத மாதிரியும் மனசுல எந்த கவலையும் இல்லாத மாதிரியும் எப்படிங்க இப்படிலாம் நடிக்க முடியுது? ஒரு சில நேரத்துல நடிக்கிறத தவிர நமக்கு வேற வாய்ப்பே இருக்காது அரவிந்தா. அப்படின்னா நீங்க சந்தோஷமா இல்லைன்னு தானே அர்த்தம்? சந்தோஷமா நீங்க இல்லாதப்போ இதெல்லாம் எதுக்காகங்க செய்றீங்க? சந்தோஷப்படுற அளவுக்கு நல்ல காரியம் நடந்துகிட்டு இருக்கா நம்ம வீட்ல. இந்த வீட்டுக்கு தீபம் மாதிரி இருக்கிற மருமக இப்போ இன்னொரு வீட்டுக்கு மருமகள் ஆக போறா. இது எல்லாத்தையும் பார்த்து அப்படியே சந்தோஷத்துல என்ன குதிச்சு கொண்டாட சொல்றியா? என்னமோங்க, டிவோர்ஸ் ஆன அன்னைக்கு அவளை வீட்டை விட்டு அனுப்பாம அவ என் பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லி பொண்ணுக்கான கடமைகளை அவளுக்கு நீங்க செஞ்சு இங்க இருக்க வச்சீங்க. அவளுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன், அந்த வாக்கை நான் நிறைவேற்றணும்னு லக்ஷ்மிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க முடிவு பண்ணீங்க. ஆனா இப்போ இந்த கல்யாணத்தை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பேசுறாங்க. அவங்க பாக்குற பார்வை தாங்க முடியாம, அவங்க கேக்குற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாம ஒரு இக்கட்டான நிலைமையில எங்களை கொண்டு வந்து விட்டுட்டீங்க. ஆண்டி, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏதோ ஒரு யோசனையில மைய கன்னத்துல வைக்கிறதுக்கு பதிலா காதுக்கு வச்சிட்டீங்க. அப்படி நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க ஆண்டி? அந்த லக்ஷ்மி ஒன்னும் அப்பாவி கிடையாது. அவ்வளவு ஈஸியா இந்த விஷயத்த விடமாட்டான்னு தோணுது. 600 ஆனாலும் அவ நினைச்சத சாதிக்கணும்னு நினைக்கிறவ. இன்னும் சொல்ல போனா புருஷனுக்காக எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் அனுபவிக்கிற சதி சாவித்ரி, சதி அனுசுயா மாதிரி கேட்டகிரியில இருக்கிற ரகம். அப்படிப்பட்ட லக்ஷ்மி மித்ராவ அவ்வளோ ஈஸியா எதுக்காக விட்டுட்டா? மித்ரா முன்னாடியே அவ்வளவு தைரியமா இன்னொருத்தன் கையால எப்படி தாலி கட்டிக்க ஒத்துக்கிட்டா? இதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு மனுஷன். நீ என்ன பேசிட்டு இருக்க தேவயானி? சூழ்நிலை நமக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு. லக்ஷ்மி ஆசைப்பட்ட எதுவும் நடக்காம போயிடுச்சு. அவ்வளவுதானே தவிர இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல அனந்தா, லக்ஷ்மிய பத்தி உனக்கு முழுசா தெரியாது. மித்ரா விஷயத்துல லக்ஷ்மி அவ்வளவு சீக்கிரமா பின்வாங்க வாய்ப்பே இல்லை. ஆமா லக்ஷ்மி, என்னாச்சு? ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? என்னன்னு தெரியல மாமா, நம்ம செய்யறது எல்லாமே தப்புன்னு எனக்கு தோணுது. கடைசி வரைக்கும் அமைதியாவே இருந்தா நடக்க கூடாததெல்லாம் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு லக்ஷ்மி, ரொம்ப பெரிய மாற்றங்கள் கூட ஒரே செகண்ட்ல நடந்து முடிஞ்சிடும். நாம நினைக்காத நல்ல விஷயங்கள் கூட அதே ஒரு செகண்ட்ல நடந்துரும். நாம இப்ப வரைக்கும் பொறுமையா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாற்றம் வர நேரத்துல இப்படி அவசரப்படுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. அப்படி இல்ல மாமா, நடந்த எல்லாத்துக்குமே நான் மன்னிப்பு கேட்டுடுறேன். என்னால இன்னும் இந்த வீட்டுல பிரச்சனை நடக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்ல. மித்ரா சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும் மாமா. இந்த வீட்டுல எல்லாரும் நிம்மதியா இருந்தாங்கன்னா அது போதும் எனக்கு. நான் போய் எல்லார்கிட்டையும் இது எல்லாமே பொய்யான கல்யாணம்னு சொல்ல போறேன் மாமா.
இந்த நல்ல குணம் தானே லக்ஷ்மி உன்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. இந்த நல்ல எண்ணத்தினால தானே எல்லாரும் உன்னை குற்றவாளின்னு கை நீட்டி பேசினாங்க. நாமளும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். அப்போதான் நாம நினைச்சது எல்லாமே நமக்கு நடக்கும். அப்பதான் மித்ராவோட மனசை நம்ம மாத்த முடியும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் லக்ஷ்மி. பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போற நேரம் வந்துருச்சு பெரியப்பா. இனி நம்ம காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன பேசிக்கிட்டு இருக்கடா? அண்ணனுக்குள்ள என்ன மாற்றம் வரணும்னு நாம இந்த பொய்யான கல்யாணத்தை செட் பண்ணோம். அந்த மாற்றம் அண்ணனுக்குள்ள வந்துருச்சு. இனி நம்ம இந்த டிராமாக்கு எண்டு கார்டை போட்டுற வேண்டியதுதான். இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அண்ணி? தலைகீழா மாறும் நினைச்ச உங்களோட வாழ்க்கை இப்போ பழைய மாதிரி மாறப்போதா அண்ணி. உங்க வாழ்க்கையை நீங்க திரும்ப ஆரம்பிங்க அண்ணி. ஓ லக்ஷ்மி, மித்ரா உனக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்கான். மித்ரா கூட நீ சேர்ந்து வாழ போற வாழ்க்கை உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓ லக்ஷ்மி. அப்பாடா, அண்ணனும் அண்ணியும் சேர போறாங்க. இனி பேலன்ஸ் நம்பர் 2 பேரும் தான். ஹலோ மேடம், நான் ஒன்னும் செவுத்துக்கிட்ட பேசல, உங்ககிட்ட தான் பேசுறேன். என்ன அது? இந்த பொண்ணுங்கெல்லாம் எப்பவும் இப்படிதான், எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே இருப்பீங்க. எனக்கு எதுவும் தெரியாது. அப்ப நான் இப்ப சொல்றேன் கேளு. அண்ணனுக்கும் அண்ணிக்கும் நடுவுல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இனியோட முடிய போகுது. அதனால இனி நம்ம விஷயத்துல எது தடையா இருக்குன்னு பார்த்து அதை உடைச்சிட்டா போதும். நம்ம விஷயத்துல இருக்கிறது பெரிய பிரச்சனை. அது அவ்வளவு சீக்கிரமா முடியும்னு எனக்கு தோணல.